சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays. ரூம் போட்டு தங்கிய காதலர்கள், மர்மமாக இறந்த கல்லூரி மாணவி, போலீசிடம் சிக்கிய இளைஞர், ஆதாரத்தை அழித்த ஓட்டல் ஊழியர், கும்பகோணத்தை அதிர வைத்த திகில். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு இளைஞர் ஒருவர் மயக்க நிலையில் இளம் பெண் ஒருவரை சிகிச்சைக்காக கொண்டு வந்துள்ளார். அந்த இளம் பெண்ணை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த இளைஞர் அங்கிருந்து மருத்துவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் நழுவியுள்ளார். ஆனால் இளைஞரை மடக்கி பிடித்த மருத்துவர்கள் கும்பகோணம் மேற்கு போலீசாருக்கு நடந்த சம்பவம் குறித்து தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் மருத்துவமனை வந்த போலீசார் இளைஞரிடம் விசாரணை நடத்தினர். அதில் அந்த இளைஞர் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரை சேர்ந்தவர் என்பதும் மயிலாடுதுறையில் உள்ள தனியார் கல்லூரியில் பயின்று வருவதும் தெரிய வந்தது. அதேபோல் உயிரிழந்த இளம்பெண் தஞ்சை மாவட்டம் மதுக்கூரையைச் சேர்ந்தவர் என்பதும் மன்னார்குடியில் உள்ள தனியார் கல்லூரியில் பயின்று வருவதும் தெரிய வந்தது. இருவரும் காதலித்து வந்த நிலையில் கல்லூரிக்கு செல்வதாக வீட்டில் பொய் சொல்லிவிட்டு கும்பகோணம் மோதிலால் தெருவில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் ரூம் எடுத்து தங்கியது விசாரணையில் தெரிய வந்தது. செக்-இனில் இருவரும் ரூமுக்கு சென்ற நிலையில் செக் அவுட்டில் மயக்க நிலையிலேயே இளைஞர் மாணவியை அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு முதலில் கொண்டு சென்றுள்ளார். ஆனால் அங்கு மாணவியை அழைத்து வந்த நபர் மீது சந்தேகம் ஏற்பட்டதால் அரசு மருத்துவமனைக்கு சென்று பார்க்குமாறு திருப்பி அனுப்பியது விசாரணையில் தெரிய வந்தது. இதை அடுத்து கல்லூரி மாணவி உயிரிழந்தது குறித்து போலீசார் இளைஞரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் தங்கியிருந்த ரூமில் மின்சாரம் தாக்கி மயங்கி விழுந்து விட்டதாகவும் அதனால் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்ததாகவும் இளைஞர் கூறியதாக போலீசார் கூறுகின்றனர். ஆனால் அவரின் பேச்சில் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மர்மமான முறையில் இறந்த மாணவியின் உடலை போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் தகவல் அறிந்து அங்கு வந்த தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் கும்பகோணம் டிஎஸ்பி மற்றும் மேற்கு போலீசாருடன் தனியார் தங்கும் விடுதிக்கு சென்று ஆய்வு செய்தார். அப்போது விடுதியின் சிசிடிவி கேமராவில் இருவர் வந்த காட்சிகளே இல்லை. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் விடுதி மேலாளரிடம் விசாரணை மேற்கொண்டதில் ரூம் போடும்போது முகவரி உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்யாமல் இருக்கவும் சிசிடிவி கேமராவை ஆஃப் செய்து வைக்கவும் பணம் வாங்கியது தெரிய வந்தது. இதையடுத்து அவரையும் பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவியின் பிரேத பரிசோதனை அறிக்கை முடிவிலேயே அவர் இறந்த பின்னணி குறித்து தெரிய வரும் என்று போலீசார் கூறுகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.